துலாம் ராசிக்காரர்களுக்கு அருமையான மாதங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படியே மறைஞ்சிருக்கிறார். ஆட்சியாகத்தான் இருக்கிறார். ஆட்சியாக இருக்கிறார். கரெக்டாக மாதத்தில் ஒரு 15 நாட்களுக்கு பிறகு அப்படியே 9ஆம் இடத்திற்கு வந்து விடுவார். ராசிநாதன் எப்படி பார்த்தாலும் ஒரு வரைக்கு வலுவாக இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இதில் ஒரு மிக முக்கியமான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான புதன் போன மாதம் ஃபுல்லாக நீச்சமாக இருந்து சில பல விஷயங்களை கிடைப்பதற்கு தடை செய்து கொண்டு இருந்தார் இல்லையா, அந்த தடைகள் எல்லாமே துளாராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் கண்டிப்பாக விலகிறது. மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே 7ஆம் இடத்திற்கு புதன் வந்து அப்படியே உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிக்கிறார். பாக்கியாதிபதி ராசியை பார்ப்பது கூடவே 9, 11 கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து 9, 11 கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து ராசியை பார்ப்பது பணம் வரக்கூடிய நல்ல சூழல். இதில் என்ன ஒன்று என்னன்னு தெரியுங்கன்னா, மகாதன யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 9, 11 கூடியவர்கள் மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 4 நாள் 7ஆம் இடத்துல ஜாயின் பண்ணி ராசியை பார்ப்பாங்க. மே மாதம் 11, 12, 13, 14 இந்த 4 நாட்களும் உங்களுக்கு அருமையான நாட்கள். காசு பணம் வர்றதுக்கு, தொழிலில் ஜெயிக்கிறது, எதிர்பாராத அதிர்ஷ்டம் வர்றது, ஷேர் மார்க்கெட்டில் காசு வர்றது, ஏற்கனவே விட்டுட்டோம்னு நினச்ச காசு திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு சூழல், இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குங்க. ஆக மே மாதம் 11, 12, 13, 14 ஆகிய 4 நாட்கள் மகாதன யோகம் என்று சொல்லப்படக்கூடிய 2, 9, 11 கூடியவர்கள் சூரியன், புதன், செவ்வாய் 7ஆம் இடத்தில் சேரக்கூடிய நல்ல நாளுங்க. இந்த நாள் நல்ல நாள்னு நான் சம்பாதிக்கிற நாள். ஜாதகத்தில் தசாபுக்தி அமைப்புகள் உங்களுக்கு நன்றாக இருக்குமாயின் உங்களுடைய ஜாதக அமைப்பிற்கேற்ப நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பணவரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மாதத்தின் பிற்பகுதி 15ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 8க்கு மாறிடுறாரு. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் அங்கே தான் இருக்கிறாரு. சூரியன் 8ற்கு மாறினாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவில் கொஞ்சம் மறைமுகமான தனலாபங்கள் கிடைக்கும். அப்பாவோடு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும், அல்லது அப்பாவிற்கு ஏதாவது உடல் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைவுக்கு கொஞ்சம் நம்ம செலவு பண்ணுற மாதிரியான இருக்கும். அப்பாவோடு கருத்து வேற்றுமைகள் அல்லது அம்மாவோடு ஏதாவது சண்டை சச்சரவுகள் வரும். ஆனால் மாத கடைசியில் அது கொஞ்சம் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ராசியை குரு பார்க்கிறார். ராசிநாதன் மாதத்தின் இறுதியில் அவரும் 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அப்போ என்ன நடக்கும்? இது வரைக்குமே எது நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, எது கிடைக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ, கல்யாணம் கிடைக்கல, வேலை கிடைக்கல, தொழில் கிடைக்கல, படிப்பு கிடைக்கல, அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் என்ன பாக்கியங்கள் கிடைக்கவில்லை என்ற ஒரு இதில் இருந்தீங்களோ, ஒரு கனவு இருந்திருக்கும். இதை பிடிக்க முடியுமா, அதை பிடிக்க முடியுமா, இதை செய்ய முடியுமான்னு. அந்த கனவெல்லாம் நனவாகக்கூடிய அமைப்பு அப்படியே மே மாதம் 20 அல்லது 25ஆம் தேதிக்கு பிறகு கடைசி வாரத்தில் நிறைவாக இருக்கக்கூடிய, நிறைவேறக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க மே மாதம் அனைத்து துலாம் ராசிக்காரர்களுக்கும்.